அரசு மருத்துவமனைகளில் அனுமதியின்றி விடுபெடுத்த மருத்துவர்களின் எண்ணிக்கை 1420 என்று தமிழ்நாடு அரசு தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் ஒழுங்கு நடவடிக்கையின் இறுதி ஆணை 680 நபர்கள் மீது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தொடர் நடவடிக்கையில் 740 நபர்கள் மீது இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். தன்னிச்சையாக எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணிக்கு வராமல் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பாக வெளியிட்டுள்ளது. மருத்துவ அலுவலர்களாக தமிழக அரசு பணியில் சேர்ந்த பின்னர் உயர்கல்வி பயில்வதற்காக நீட் தேர்வு அடிப்படையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பட்ட மேற்படிப்பு பயில அரசு மருத்துவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு அனுமதி வழங்கும் போது அவர்கள் பட்ட மேற்படிப்பிற்கு பின்னர் ஓய்வு பெறும் வரை அரசு பணியில் தொடர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படும். சில குறிப்பிட்ட மேற்படிப்புகளுக்கு மட்டும் அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பிணைத்தொகை செலுத்தி பணியிலிருந்து விடுவிக்கும் நடைமுறை இருக்கிறது. இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் பட்ட மேற்படிப்பு கல்வி முடித்த பின்பு சில மருத்துவர்கள் தன்னிச்சையாக எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்ற சென்று விடுகின்றனர். தொடர் கண்காணிப்பின் மூலம் மீண்டும் பணியில் சேருமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கு இணங்காத பட்சத்தில் தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் 17B விதியின் கீழ் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தேவைப்படும் சூழ்நிலைகளில் பணியிலிருந்து நீக்குதல் அல்லது பணியிலிருந்து பணி நீக்கம் செய்தல் போன்ற தண்டனைகள் வழங்கப்படுகின்றன என அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி தன்னிச்சையாக 1420 டாக்டர்கள் பணிக்கு வராமல் இருக்கின்றனர். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் 370 பேர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழ் 766 பேர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளின் கீழ் 284 பேர் பணிக்கு வரவில்லை. மொத்தமுள்ள 1420 பேரில் 680 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 740 பேர் தொடர் நடவடிக்கையின் கீழ் உள்ளனர் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கமும் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதில் மருத்துவர்கள் பணிக்கு வராத தகவல்கள் குறித்து நீண்ட நாட்களாக சேகரித்து வந்ததையும் இத்தனை ஆண்டுகளாக வெளியில் வராத இந்த எண்ணிக்கை வெளியிட்டதை வரவேற்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர்.